ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th தமிழில் இருக்கக்கூடிய குற்றிய லுகரம் குற்றிய லிகரம், அதாவது 7th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இலக்கணம் வந்து எதை சார்ந்து வருதுன்னா சார்பெழுத்துக்கள் இருக்குல்ல, அதில் வந்து மொத்தம் 10 இருக்குது. அதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து குற்றிய லுகரம் குற்றிய லிகரம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம். நினைவு கூர்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பெழுத்து என 2 வகையாக பிரிப்பர். அதாவது முதல் எழுத்துனா என்னது நமக்கு தெரியும், அதாவது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது தான் என்னது முதல் எழுத்து. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் தான் என்னது முதல் எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா அது 10 வகையாக பிரிக்கிறாங்க. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 10 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகே, அது பாருங்கள். உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30ம் தான் என்னது முதல் எழுத்துக்கள். ஸோ சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். என்னென்னது? உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகையாக வந்து இந்த சார்பெழுத்துக்களை பிரிக்கிறாங்க. அதில் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குற்றிய லுகரம் குற்றிய லிகரம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு குற்றிய லுகரம். குற்றிய லுகரம்னா என்ன? குற்றிய லுகரம்னா குறுமை கூட்டல், இங்கே நல்லா பாருங்கள், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் தான் என்னது குற்றிய லுகரம். ஓகேங்களா? குறுமை குறைந்து, ஓகேங்களா, அது என்ன இயல்னா இசைன்னு சொல்லலாம், இல்லை ஓசைன்னு சொல்லலாம். உகரம்னா ஊ எழுத்தை தான் வந்து உகரம். ஸோ அப்போ ஊ என்னும் எழுத்து, ஓகேங்களா, அது என்ன ஆகுது? குறைந்து ஒலிக்கும். ஓசை வந்து குறைந்து ஓசை வந்து ஒலிக்கும். அதுதான் வந்து குற்றிய லுகரம். ஓகேங்களா? அப்படி தான் பிரிச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். நம்ம சொல்லும் போதே குழந்தை, வகுப்பு, பாக்கு. ஸோ இந்த 3 சொற்களையும் சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன வேறுபாடு தெரியுது? அந்த வார்த்தைகளை சொல்லி பார்க்கும்போது என்ன வேறுபாடு தெரியுதுன்னா, இந்த குழந்தை, வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கே வரக்கூடிய இந்த கூ என்னும் எழுத்து நமக்கு அந்த ஓசை வந்து முழுமையாக நமக்கு கேட்குது. வகுப்பு, குழந்தை. இதே பாருங்களேன், பாக்கு. அப்போ இதனுடைய ஓசை வந்து என்னவா கேட்குது? கம்மியாக கேட்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த எழுத்துக்கள், அதாவது குழந்தை, வகுப்பு எழுத்துக்கள் வந்து அதனுடைய ஓசை வந்து ஒரு மாத்திரை அளவு கரெக்டாக வந்து கேட்குது. பாக்கு வந்து என்ன ஆகுது? அரை மாத்திரை அளவாக வந்து கேட்குது. இந்த என்னது மாத்திரை அளவு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ கண் இமைக்கும் நேரம், இல்லைன்னா ஒரு சொடக்கு போடுற நேரம், இதைத்தான் வந்து ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதனுடைய தன்மை வந்து கடைசி அந்த கூ என்னும் எழுத்து, ஓகேங்களா, பாக்கு அப்படின்னு இருக்குங்களா, இந்த கூ என்னும் எழுத்து நமக்கு கடைசியில் வரும்போது நமக்கு அதனுடைய மாத்திரை அளவு என்ன ஆகுது? அதனுடைய ஒரு மாத்திரையிலிருந்து நமக்கு அரை மாத்திரையாக ஒலிக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ 3 சொற்களிலும் கூ என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது, அதாவது குழந்தை, வகுப்பு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டுலேயும் நடுவுலையும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. கூ என்னும் எழுத்து முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்போது பாக்கு, நாக்கு, அது மாதிரி சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இது மாதிரி அந்த மாத்திரை அளவு வந்து கடைசியில் வரும்போது அரை மாத்திரை அளவு ஒலிக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், குசுடு, தூப்புரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். ஸோ இந்த கூ மட்டும் இல்லை, இது வல்லின உகரங்கள். ஓகேங்களா? வல்லின உகரங்கள் அப்போனா
இக்கு வல்லின எழுத்துக்கள்னால் என்னது உங்களுக்கு கசட தப்பர ஓகேங்களா. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதுதான் வல்லின எழுத்துக்கள் கரெக்டுங்களா. வல்லின உகரங்கள் அப்போனா இக்கு ப்ளஸ் ஊ அப்போனா என்னது கூ, இச்சு ப்ளஸ் இட்டு என்னது டூ ஓகேங்களா. அப்போ குசுடு இச்சு ப்ளஸ் இட்டு சூ ஓகேங்களா. குசுடு துப்புரு. அப்போ இந்த 6 எழுத்துக்களும் ஓகேங்களா சொல்லின் இறுதியில் வரும்போது பாடு ஓகேங்களா, பசு இதெல்லாம் எக்ஸாம்பிள். சொல்லின் இறுதியில் வரும்போது அதனுடைய மாத்திரை அளவு குறைந்தே ஒலிக்கும். ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் என்னது அதனுடைய ஓசை என்னது ஒரு மாத்திரை அளவு, அதிலிருந்து என்ன ஆகுது அரை மாத்திரை அளவாக ஒலிக்குது. அதுக்கு பேர் தான் குற்றியலுகரம். புரியுதுங்களா. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும் உகரம் தான் குற்றியலுகரம். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுதுங்களா. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு ஓகேங்களா. இது எல்லாமே சு கு கடைசி பாருங்கள் சு கு ரு டு து பூ ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு என்னது அரை மாத்திரை அளவு ஒலிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இது குற்றிய லுகரம். அப்போ குற்றிய லுகரம் முடிச்சாச்சு. முற்றிய லுகரம்னா என்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனி குறில் எழுத்தை அடுத்து, அதாவது ஒரு குறில் எழுத்தை அடுத்து ஓகேங்களா வரும் வல்லின உகரங்கள், ஒரு குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரைக்கு அளவு முழுமையாக ஒலிக்கும் ஓகேங்களா. இப்போ ஒரு தனி குறில் அப்போனா பா ஓகே, அதுக்கப்புறமா வி இதெல்லாம் தனி குறில். அப்போ இதுக்கப்புறமா வரக்கூடிய வல்லின உகரங்கள் அதாவது குசுடு துப்புரு இருக்குங்களே, இது அதனுடைய மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அளவே ஒலிக்கும் ஓகேங்களா. வல்லினம் அல்லாத உகரங்கள் ஓகேங்களா, வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும் ஓகேங்களா. இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை என்னன்னு சொல்கிறோம் முற்றிய லுகரம். முற்றிய லுகரத்தில் மாத்திரை அளவு குறையாது ஓகேங்களா. அதனுடைய ஒரு மாத்திரை அளவு கரெக்டாக ஒலிக்கும். அதுவும் 2 இடத்துல, ஒன்று வல்லின அல்லாத உகரங்கள்லையுமே என்ன ஆகும் முழுமையாக தான் ஒலிக்கும். அதே மாதிரி தனி குறில் அடுத்து வரக்கூடிய வல்லின உகரங்கள்லையுமே ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். தனி குறில்னா என்னது பா அதாவது ஏதோ ஒன்று ஓகேங்களா. பாக்கு அடுத்து சு பசு. அப்போ இந்த பசுன்றது முழுமையாக ஒரு மாத்திரை அளவு விடுக்கும். விடு 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 அப்போ இது என்னது முழுமையாக ஒலிக்கும் ஓகேங்களா. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ குற்றிய லுகரம்னா என்னன்னு பார்த்தாச்சு, முற்றிய லுகரம்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்வோம் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா. ஸோ கரம்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்க, குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படின்ட்டு. அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். ஸோ இது என்னது க குறில் ஓகேங்களா. அப்போ குறில் எழுத்துக்களை குறிக்க. கான் அப்படின்னாலே கான்னா என்னது நெடில் ஓகேங்களா. நெடில் எழுத்துக்களை குறிக்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, கான் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஐகான், ஔகான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குறிலும் நெடிலும் எழுத்துக்களை குறிக்க காரம் ஓகேங்களா. குறிலும் நெடில் ரெண்டுமே, குறில் நெடில் ஓகேங்களா, ரெண்டுத்தையுமே குறிக்கிறதுக்கு காரம் அப்படின்ற எழுத்து குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேனம்னா என்னது ஆயுத எழுத்தை குறிக்க அக்கேனம்
ஓகேங்களா? ஸோ ஆயுத எழுத்தை வந்து குறிக்கிறதுக்கு இந்த எது யூஸ் பண்ணுறாங்கன்னா கேனம். இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா வந்து தெரிந்து கொள்வோம், மொழியோடு விளையாடு, இந்த மாதிரி புக்கில் இருக்கிறது அங்கங்கே இருக்கிறது வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன முடிச்சிருக்கோம், என்ன குற்றிய லுகரம்னா என்ன, முற்றிய லுகரம்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த குற்றிய லுகரத்தோட வகைகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? குற்றிய லுகரத்துடைய வகைகள். குற்றிய லுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ குற்றிய லுகரம் வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 6 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னதுன்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம். என்னது? நெடில் தொடர் குற்றிய லுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் நெடில் தொடர் குற்றிய லுகரம். தனி நெடில்னா என்னது? பா, கா, வா. ஓகேங்களா? இதெல்லாம் என்னது? தனி நெடில். இதனுடைய சேர்ந்து வரும் குற்றிய லுகரம் நெடில் தொடர் குற்றிய லுகரம். பாடு, காசு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? இதுக்கு வாக்கு என்ன போடலாம்? வாலு. ஓகேங்களா? அது வாலு வராது, ஆனால் இந்த லூ வராது. ஸோ இது வந்து வாவை எழுத்து வேண்டாம், கா. ஓகேங்களா? காது. ஓகேங்களா? அதாவது குசுடு துப்புரு, இதுதான் இந்த எழுத்துக்கள் தான் வரணும் எண்டில். முன்னாடி வந்து என்ன வரணும்? நெடில் எழுத்து. ஓகேங்களா? ஸோ நெடிலுக்கு அடுத்து வர குற்றிய லுகரம் என்னது? நெடில் தொடர் குற்றிய லுகரம். பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு வகை பார்த்தாச்சு. செகண்ட் என்ன அப்படின்னா ஆயுத தொடர் குற்றிய லுகரம். ஆயுத தொடர்னா என்ன? ஆயுத எழுத்துக்கு பக்கத்தில் குற்றிய லுகரம் வந்துச்சுன்னா ஆயுத தொடர் குற்றிய லுகரம். எஃகு, அஃது. புரியுதுங்களா? எஃகு, அஃது. இதுதான் என்னது? ஆயுத தொடர் குற்றிய லுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் ஆயுத தொடர் குற்றிய லுகரம். ஓகேங்களா? மூணாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றிய லுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் உயிர் தொடர் குற்றிய லுகரம் எனப்படும். தனி நெடில் அல்லாத. இப்போ பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அரசு அப்படின்ட்டு இருக்கா? இப்போ இந்த ராவை எப்படி எழுதலாம்? இரு கூட்டல் ஆதன ரா. இரு கூட்டல் ஆதான் ரா. அப்போ இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது? சு இருக்குது. ஓகேங்களா? அப்போ தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்துனா என்னது? ரா வந்து உயிர்மை எழுத்து. அதை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் தான் என்னது? உயிர் தொடர் குற்றிய லுகரம். அப்போ எப்படியுமே உயிர் எழுத்து வந்துடுது இல்லை? இரு கூட்டல் ஆ வந்து என்னது? உயிர் எழுத்து. பக்கத்தில் வர குற்றிய லுகரம் என்னது? உயிர் தொடர் குற்றிய லுகரம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இந்த கயிறு பாருங்களேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஈ அப்படின்றது வந்து ஈ கூட்டல் ஈ அப்படின்ட்டு எழுதலாமா? அப்போ இங்கே ஒரு உயிர் பக்கத்தில் என்ன வந்திருக்கு? ரூ வந்திருக்கு. அப்போ என்னது? உயிர் தொடர் குற்றிய லுகரம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 வந்து என்ன? நெடில் தொடர், ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம். அடுத்த 3 வந்து ரொம்ப ஈஸி. வன் தொடர் குற்றிய லுகரம், மென் தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம். வன் தொடர் குற்றிய லுகரம்னா வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் வன் தொடர். வல்லின எழுத்துக்கள்னா என்னது? கசட, தப்பற, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இதை தொட்டு வர குற்றிய லுகரம் தான் அது. பாட்டு, வாத்து. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உப்பு, இதெல்லாம் என்னது? மெய்யெழுத்துக்கள், வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் வன் தொடர் குற்றிய லுகரம். பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று, வாத்து, இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அப்போ மென் தொடர் குற்றிய லுகரம்னா என்ன? மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றிய லுகரம் மென் தொடர் குற்றியம். மெல்லின மெய்யெழுத்துக்கள்னா என்ன? எங்கன, நமன, இங்கு, இஞ்ச, இன்ன, இத்து, இந்து.
இந்த இம்மு இன்னு இத்து கிடையாது, இந்து இம்மு இன்னு. ஓகேங்களா, எங்கன நம்மன. ஓகேங்களா, ஸோ அது வந்து என்னது, மென்தொடர் குற்றியலுகரம். பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. ஓகேங்களா, குசுடு, தூப்பூரு, அது தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட் பாருங்க, இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போ வெள்ளினம் மெல்லினம் வந்து முடிச்சாச்சு. இடைத்தொடர்னா அது இடையின எழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள். இடையின மெய்யெழுத்துக்கள்னா என்ன, எரல வழல, இரு ஈயு இரு இல்லு இவ்வு இழு இல்லு. ஓகேங்களா, இதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் எனது இடைத்தொடர் குற்றியலுகரம். எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. ஓகேங்களா, ஸோ மொத்தம் வந்து குற்றியலுகரம் 6 வகைப்படும். 6 வகையில் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். ஓகேங்களா, ஸோ குற்றியலுகரம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து குற்றிய லிகரம். அதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்வோம், ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அப்போ இவ்வுக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு குற்றியலுகரம் சொற்கள் வந்துச்சுன்னா அப்படின்ட்டு ஒரு சொற்கள் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவ்வென்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம்னா என்னது, இடையினை எழுத்துக்கள், அதாவது எரல வழல அது இருக்குல்ல, அதில் இங்கே பாருங்க, சு, டு, ரு இந்த 3 எழுத்துக்கள் இறுதியாக வரக்கூடிய சொற்களுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குற்றிய லிகரம். ஸோ இப்போ நம்ம குற்றிய லுகரம் வந்து முடிச்சாச்சு, முற்றிய லுகரம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அதனுடைய வகைகள் பார்த்தோம். இப்போ குற்றிய லிகரம். இங்கே பாருங்கள், குற்றிய லிகரம்னா எப்படி எழுதலாம், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் தான் என்னது குற்றிய லிகரம். ஓகேங்களா, ஸோ இதுவுமே தனக்குரிய மாத்திரை அளவு வந்து குறைந்து தான் ஒலிக்க போகுது. என்ன எழுத்து ஒலிக்க போகுது, இகரம், அதாவது ஈ எழுத்து வந்து அதனுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து என்ன மாத்திரை அரை மாத்திரை அளவாக வந்து ஒலிக்க போகுது. இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிள் பாருங்கள், வரகு கூட்டல் யாது, இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகு கூட்டல் யாது, வரகியாது என ஒலிப்பதை அறியலாம், வரகியாது. ஓகேங்களா, இங்கே என்ன ஆகுது, இந்த கூ ஓகேங்களா எகரத்தோடு சேரும்போது இக்கு கூட்டல் இந்த வரகு அப்படின்னா என்னது, இக்கு கூட்டல் ஊ, இந்த இக்கு கூட்டல் ஊ தான் வந்து கூ. அது வந்து யாதுன்னா என்னது, எகர சொற்கள். ஓகேங்களா, அப்போ முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ எழுத்து கீ என ஒழிக்கிறது. இப்போ எதனால் கீனாகுது, கூ என்னவாகுது, கீயா மாறுது. ஓகேங்களா, கீயாக ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவு ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவை குறுகி ஒலிக்கும் இகரம் என்னது, குற்றிய லிகரம். ஓகேங்களா, இந்த கூ வந்து என்னவா மாறிடுச்சு, கீயா மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து என்னவா மாறிடுச்சு, அரை மாத்திரை அளவாக மாறிடுச்சு. அப்படி ஒலிக்கிற இகரம் தான் என்னது, குற்றிய லிகரம். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பாருங்களேன், இந்த வரகு கூட்டல் யாது அப்படின்ற போது இந்த கூன்றது வந்து இக்கு கூட்டல் ஊ, இந்த கூ வந்து கீயா மாறி இருக்கு. எதோட சேரும்போது, எகரத்துடன் சேரும்போது. ஓகேங்களா, எகரத்துடன் சேரும்போது உகரம் இகரமாக மாறுகிறது. எகரத்துடன் சேரும்போது உகரம் இகரமாக மாறுகிறது. அதுதான் வந்து அப்படி மாறும்போது அதனுடைய அளவு வந்து என்னவாகுது, அரை மாத்திரை அளவு ஒலிக்கிறது. சரிங்களா, இங்கே பாருங்களேன், இந்த குற்றிய லிகரம் வந்து ரெண்டு இடத்துல மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அது என்னென்ன இடம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள்,
குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரை அளவை ஒலிக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்களேன், கொக்கு யாது. இதுன்றது இந்த கொக்கு அப்படின்னு குற்றிய லுகர சொல். ஓகேங்களா, அதனுடைய தொடர்ந்து என்ன வந்திருக்கு, எகரம் வந்திருக்கு. ஓகேங்களா, யாது அப்படி, அதாவது முதல் எழுத்து என்னவா வந்திருக்கு, எகரம் வந்திருக்கு. அப்படி வரும்போது இதனுள்ள இருக்க இந்த உகர எழுத்து என்னவா மாறுது, இகரமாக மாறுது. கொக்கியாது. ஓகேங்களா, கொக்கியாது. இந்த இக்கு கூட்டல் ஊ இக்கு கூட்டல் ஈயா மாறிடுது. உகரம் இகரமாக மாறுகிறது. ஸோ இது ஒரு இடம். ஓகேங்களா, குற்றிய லிகரம் ஃபஸ்ட்டு இடத்துல எங்கே வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட் இடம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மியா என்பது ஓர் அசை சொல். ஓகேங்களா, ஓசை நயத்திற்காக வருவது. இந்த மியா அப்படின்றதுல இருக்கிறதுல மீ எழுத்து பாருங்களேன். மீ என்னது, எப்படி எழுதுவாங்க, இம்மு கூட்டல் ஈ தான் மீ. இதில் வரக்கூடிய இகரம், ஓகேங்களா, இந்த மீ அப்படின்னு இருக்குல்ல, இதில் வரக்கூடிய இகரம் தான் குற்றிய லிகரம். இதுவுமே தனக்குரிய மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இப்போ இந்த சொற்கள் பாருங்களேன், கேன்மியா, சேன்மியா, இதெல்லாம் இல் கூட்டல் மீ, கேன்மியா. அதுமா அப்படியே இந்த கேல் கேன்மியா, இது செல் ப்ளஸ் மியா சென்மியா அப்படின்ட்டு மாறி இருக்கா. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த மியா சொற்கள் உரைநடை வழக்கில் இப்போ கிடையாது, இலக்கணங்களில் மட்டுமே இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ குற்றிய லிகரம் பொறுத்த வரைக்கும் 2 இடம், அதுலேயும் ஒரு இடம் இப்போ நடைமுறையில் இல்லை. இன்னொரு இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றிய லுகர சொற்களோடு தொடர்ந்து வரும் எகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு வந்துச்சு அப்படின்னா அப்போ உகரம் இகரமாக மாறுகிறது. அந்த இடத்துல குற்றிய லுகரம் ஓசை குறைந்து ஒலிக்கிறது. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இதுதாங்க. ஸோ குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் குறுக்கங்கள் பார்க்கலாம். 4 வகை குறுக்கங்கள். அது செகண்ட் யூனிட்டில் வரும் உங்களுக்கு. அடுத்தடுத்து நம்ம என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் எப்படி நான் நடத்தியிருக்கேன், ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இலக்கணம் நடத்துகிறேன், எப்படி நடத்தியிருக்கேன்றது போடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.